நான் கிட்டத்தட்ட சராசரி உயரம் கொண்ட அழகான பெண் என்று என்னை வர்ணிப்பதை விட நன்கு படித்த கண்ணியமான புத்திசாலியான அறிவுஜீவி பெண் என்று சொல்வதே மிகவும் சரியாக இருக்கும். எனக்கு திருமணமாகி விட்டது. நான் மிகவும் நிறமாகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் 5 அடி 11 அங்குல உயரமும் இனிமையான பேச்சும் மென்மையான பேச்சும் கண்ணியமும் கொண்ட கணவனின் மனைவி. குழந்தைகள் இருக்காங்களா? மகளும் மகன்களும். அதிர்ஷ்டவசமாக சரியான நேரத்தில் மற்றும் வசதியாக பிறந்தவர்கள், நன்றாக வளர்ந்தவர்கள், கீழ்ப்படிதல் மற்றும் புத்திசாலி, அத்துடன் சரியான நேரத்தில் வீட்டு பாடம் செய்யும் குழந்தைகள். ஒரு கணவன், 2 பணிப்பெண்கள் மற்றும் 3 குழந்தைகளை கொண்ட இந்த கேரவன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அடியிலும் மகிழ்ச்சியின் பாடல்களை பாடி முன்னேறுகிறது. அதாவது படிப்பு, எழுத்து, டியூஷன், டெர்மினல் எல்லாம் ரொம்ப நாகரிகமோ நாகரிகமான வாழ்க்கை. நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் கணவர் உடனே கொடுத்து விடுவார். நான் எங்கு செல்ல ஆசைப்பட்டாலும் என் கணவர் உடனே அனுப்பி வைப்பார். எந்த நேரத்திலும் என்னை நிறுத்தியதில்லை. நான் செல்வதை பற்றி கேள்வி கேட்டதில்லை. சில சமயங்களில் என்னுடன் வரச் சொன்னால் உடன் வருவார். சில சமயங்களில் நான் வர சொல்லாவிட்டால் வரமாட்டார். சாப்பாடு விஷயத்தில் கூட எப்பவுமே சாதாரண ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடுவார். சில சமயங்களில் தொட்டுக்க திரும்ப திரும்ப ஒரே காய் செய்ய நேரிடும். அதை சமாளிக்க மன்னிப்பு கேட்டால், நான் சாரி சொன்னால் அவர் பதிலுக்கு இட்ஸ் ஆல்ரைட் என்று சொல்லி அதை பிரச்சனை பண்ணாமல் முடித்து விடுவார். பொதுவான மக்கள் வீட்டில் உப்பு குறைவாகவோ மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாகவோ இருந்துவிட்டால் முதலில் சலசலப்பு, அப்புறம் கோபம் என்று பல கணவர்கள் குமுறுவதை பார்த்திருக்கிறேன். சண்டை சச்சரவு என நீண்டு பிரச்சனை தீர 1-2 மணி நேரம் கழிந்துவிடும். ஆனால் இன்று வரை என் வீட்டில் இப்படி நடந்ததில்லை என்று சத்தியம் செய்கிறேன். அதனால்தான் அனைவரும் என் கணவரை இவர் மனிதர் அல்ல, தெய்வம் என்று சொல்கிறார்கள். வீட்டில் 3 செய்தித்தாள்கள், 2 போன்கள், ஒரு கலர் டிவி. ஆனால் அலுவலக நேரத்தில் எல்லா செய்தித்தாள்களையும் வாசித்து விடுவார். டிவியும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். அதில் எந்த சேனல் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதையே பார்ப்பார். புரோகிராம் மாறும்போது தொடர்ந்து அதையே பார்ப்பார். எதற்கும் கவலைப்பட மாட்டார். நேரத்தை கடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் முன்னால் அது எளிதாக கடந்து செல்கிறது. இல்லையெனில் பலர் நேரத்தை எப்படி கடத்துவது, எப்படி சேமிப்பது என்று அவசர கதியில் செயல்படுகிறார்கள். என் கணவருக்கு அப்படி ஒரு நிலை இருந்ததே இல்லை. இதனால் அனைவருக்கும் என் கணவரை இவர் மனிதர் இல்லை, தெய்வம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பற்றி நான் என்ன சொல்வது? அதை சொல்லக்கூட வெட்கப்படுகிறேன். அவர்களின் தெய்வீகத்தை கையாளும் திறன் எனக்கு இல்லை. அவர்கள் எவ்வளவு கடவுளாக மாறுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக நான் முட்டாள்தனம் கொண்டு செயல்படுகிறேன். சிரித்தால் அதிகப்படியாக சத்தம் போட்டு நான் சிரிக்கிறேன். நான் அழும்போதும் காட்டு மிராண்டித்தனமாக மூக்கை தேய்த்து கொள்வேன். மேலும் கோபம்தான் மூக்கின் மேல் வரும், அதுவும் காரணமே இல்லாமல் அதையே அடிக்கடி புலம்புவேன். எந்த காரணமும் இல்லாமல் நான் அடிக்கடி என் கடவுள் போன்ற கணவனை காரணமின்றி குற்றம் சாட்டுகிறேன். அது என் தவறு என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அவர் என்ன ஏது என்று தெரியாமல் என் புலம்பலை நிதானமாக கேட்டு நான் சொல்வதை புரிந்து கொள்வார். சில சமயம் பரவாயில்லை, சில சமயம் ஓ சாரி என்று மிக அமைதியாக பதில் சொல்வார். அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர், இதுநாள் வரை இவரின் குரல் அவர்கள் வரை கேட்டதில்லை என. அது உண்மைதான். வீட்டினுள்ளேயே கேட்காத போது அது எப்படி வெளியில் வந்து சேரும்? இன்று விடுமுறை என்று வைத்துக்கொள்வோம். அன்று அவன் வெளியே செல்வதை பார்த்ததும் என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ எங்கேயும் போகிறாயா என்று நான் கேட்பேன். ஆமாம் என்று பதில் வரும். எங்கே என்று கேட்பேன். வெளியே எங்கே என்று மறுபடியும் கேட்பேன். ஒருவரை சந்திக்க. யாரை என்று கேட்பேன். அவரை உனக்கு தெரியாது. சரி, எப்போ திரும்ப வருவ? நான் சீக்கிரமாக வரலாம், லேட்டாகவும் ஆகலாம். அதேதான், நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இனிமையாக பேசுவார், மென்மையாக பேசுவார் என்று. இப்போ சொல்லுங்க, நான் அவரை குறை கூற முடியுமா என்ன? முடியாது இல்லையா? ஒரு முறை நான் நேரடியாக அவர் மேல் குறை கூற ஆரம்பித்தேன்.
நீங்கள் என்னிடம் பேசுவதே இல்லை. எல்லா நேரமும் நியூஸ் பேப்பர், டிவி, கம்ப்யூட்டர், ஃபோன் அதை தான் அதிகம் உபயோகிக்கிறீர்கள். உடனே அவர் நியூஸ் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு டிவியை ஆஃப் செய்துவிட்டு புரிந்து கொண்ட பாவனையோடு கேட்டார். ஓ சாரி, சரி, இப்ப சொல், என்ன பேச வேண்டும் என்று கேட்க, இப்போதும் அவர் தனக்கு அனுகூலமான விதத்தில்தான் என்னிடம் கேட்கின்றார். என்னிடம் என்ன பேச வேண்டும் என்று நான் தான் சொல்ல வேண்டுமோ? ஆனால் இந்த முறை என் புத்திசாலி திறமையை உபயோகித்து யோசிக்க ஆரம்பித்தேன். இவருக்கு என்னிடம் பேச எந்த விஷயத்தை சொல்வது என்று. அவரானால் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கோ ஒரு ஐடியாவும் தோன்றாததால் பயம் தோன்றியது. நான் தடுமாறி, அட வேற ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் நாள் முழுக்க எப்படி இருந்தது, அந்த நாள் முழுக்க எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும், அதை பற்றி தான் என்றேன். ஓ ஆமாம். அவர் எதையோ ஞாபகத்தில் கொண்டு வர முயற்சி செய்தார். பிறகு அமைதியான குரலில் பேச ஆரம்பித்தார். காலையில் அவர் அலுவலகம் வந்து சேர்ந்ததும் தான் அவருடைய பியூன் மாணிக்கம் வழக்கம்போல் மற்ற பியூன் வசந்தனிடம் சாப்பிட்டு விட்டு வர கேட்கச் சென்றார். ஆப்ரேட்டரும் லேட்டாக வந்தார். பேக்கிங் செக்ஷனில் 10:30 மணியிலிருந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் மெதுவாக செல்ல ஆரம்பித்து விட்டது. இதனால் முறைப்படி சரக்குகளை ஏற்றுவது 3:30 மணிக்கு முடித்திருக்க வேண்டும். ஆனால் 5:30 மணி வரை நடந்தது. இல்லை 5:45 வரை நீடித்தன. வண்டிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. இதனால் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் மற்றும் லோடிங் செய்பவர்கள் இவர்களுக்கு இடையே காலதாமதம் காரணமாக பதற்றம் நிலவியது. கேசியர் கந்தசாமி விடுமுறையை நீட்டித்திருந்தார். பல பில்கள் கட்டுவது நின்றுவிட்டது. ரசாயன ஆய்வக உதவியாளர் பரந்தாமன் இன்று மறுபடியும் தடுப்பூசியின் கல்ச்சரை திருடும்போது பிடிபட்டார். இடையில் 1.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ரஹீம்பாய் டேங்கர் பிரேக் பழுதடைந்து விட்டது. 3:30 முதல் பட்ஜெட் மீட்டிங், அப்புறம் திடீரென்று என் சிஸ்டம் பழுதடைந்தது என கணவர் பேசிக்கொண்டே இருந்தார். நான் இன்னும் பேசவா அல்லது போதுமா என்றார். அடடா, நான் மறந்தே போனேன், நான் தான் அவரை பேசச் சொன்னேன் என்பதையே. அவரும் இவ்வளவு நேரம் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நாள் முழுவதும் அவரது ஆபீஸில் நடந்த விவரங்களை கொடுத்து கொண்டிருந்தார். நான் அவ்வப்போது நடுவில் கவனிக்காததாலோ அல்லது வேறு எதையாவது யோசிக்க தொடங்கியதாலோ என்னால் 1 அல்லது 2 வாக்கியங்களுக்கு மேல் எதையும் சரியாக கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. இப்போது இது என்னுடைய அவமரியாதையான நடத்தை. ஏனென்றால் நான் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை கேட்பதற்கு பதிலாக நான் கொட்டாவி விட்டு கொண்டே இருந்தேன். வேறு எதையாவது பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் இன்னும் எதையாவது பற்றி பேச வேண்டுமா என்று என்னிடம் கேட்டார். தோல்வியடைந்த பின்னர் பேச்சை மாற்ற, சரி விடுங்கள், நீங்கள் இப்போ களைப்பாக இருப்பீங்க, நான் டீ போடட்டுமா என்று கேட்டேன். ஆனால் அவர் நான் பேச்சை இடைமறித்து விட்டதால் டிவி பார்க்க ஆரம்பித்தார். நான் சொன்னதை அவர் கவனிக்கவில்லை. நான் சிறிது நேரம் காத்திருந்தேன், அவர் பதில் சொல்வார் என்று. சிறிது நேரம் கழித்து மறுபடியும் கேட்டேன், நான் டீ போடட்டுமா, குடிக்கிறீங்களா என்று. இப்போது அவர் மிகவும் அமைதியாக சொன்னார், ஓகே குடிக்கிறேன் என்று. ஓகே குடிக்கிறேன், இது என்ன பதில்? கொஞ்சமாச்சும் அக்கறையாக, ஆமாம் எனக்கும் டீ குடிக்கணும் போல இருக்கு என்று சொல்லி இருக்கலாமே. இல்லை, இப்படியாச்சும் சொல்லி இருக்கலாமே. இப்படி பண்ணேன், கொஞ்சம் இஞ்சி மிளகு தட்டி போட்டு மசாலா டீ போடேன். ஓகே. விவேகமானவராக, எப்போதும் பிஸியாக இருப்பதாக மனதில் ஒரு நினைப்பு. இப்படி ஒரே வார்த்தையில் ஓகே குடிக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டுமா என்ன? இது எல்லாமே என் மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டேன். ஆனால் நான் சமையலறைக்கு சென்று கேஸ் அடுப்பில் டீ போட தண்ணீரை கொதிக்க வைத்தேன். ட்ரேயில் சர்க்கரை கிண்ணம், பால் கிண்ணம், டீ கப்புகள் எல்லாவற்றையும் அழகாக அடுக்கி வைத்தேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. திடீரென்று எனக்குள் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்று தோன்றியது. ஒரு பைத்தியக்காரத்தனம் போல் என் இதயம் மற்றும் மனதின் அனைத்து உணர்ச்சிகளும் நன்றாக மாற ஆரம்பித்தது போல்
கொதிக்கும் நீரில் டீ தூள், ஒரு துண்டு இஞ்சி போட்டவள். ஒரு முழு ஸ்பூன் அளவு மிளகுத்தூளையும் போட்டேன். உணர்ச்சிகளால் உள்மூச்சு வெளிமூச்சு அதிகமாக அதை சமாளித்து இதய துடிப்பை இயல்பான நிலையில் கொண்டு வந்து டீ கப்பை அவர் கையில் கொடுத்துவிட்டு காத்திருந்தேன். என்னால் பொறுக்க முடியாது பார்த்து கொண்டு இருந்தேன். இப்போவாவது பேசுங்களேன், பேசுங்க, பேசுங்க, பேசுவீங்களா இல்லையா? ஏன், என்னாச்சு என்றார். கடைசியில் வேறு வழியின்றி நானே தான் கேட்டேன். மிளகுத்தூள் அதிகமாக போட்டுட்டேன் இல்லையா? பேசுங்களேன், இப்போவாவது பேசுங்களேன். ஆமாம் என்றார். அப்ப என் இதயம் படபடக்க கேட்டேன். அதற்கு பரவாயில்லை என்றார். என்ன? என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நான் காத்திருந்தேன். புயல் வரும் என வரவில்லை. மின்னல் அடிக்கவில்லை. மழை இல்லை. எதுவும் மாறவில்லை. இப்படி பேச்சே இல்லையே. கட் அண்ட் கரெக்டாக கேட்க வேண்டியதுதானே. டீயில் மிளகுத்தூளை அள்ளி கொட்டி விட்ட என்று. இதென்ன டீயா இல்லை மிளகு ரசமா என்று. வேண்டுமென்றே தான் நான் மிளகுத்தூள் கொட்டி டீ போட்டேன். பனி போல் உறைந்த உணர்வுகள் அப்போதாவது கரைந்து பேச்சில் வெளியேறலா என்று நினைத்தேன். நான் அமைதியாக எழுந்தேன். பனி உருகி ஓடினால்தானே நீர், மேகம், காற்று, இடி, மின்னல், மழை எதிர்பார்க்கலாம். இப்போதும் தெய்வ பிறவி ஆயாற்று. எப்படிதான் இவர் இப்படி குடிக்கிறேன் என்ற ஒத்த சொல்லில் பதில் சொல்லலாம். கொஞ்சமாவது பரிவு காட்டி சரி போடுமா என்றாவது சொல்லலாம் இல்லையா? எனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தேன் வேறு டீ போட.